ஈராக்கில் IS தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட 39 இந்திய தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அவர்களிடம் இருந்து தப்பிய இந்தியர் ஹர்ஜித் மாசிக் தெரிவித்துள்ளார். ஈராக்கின் மொசூல் நகரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கட்டட வேலையில் ஈடுபட்டிருந்த 40 இந்தியர்கள் IS தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டனர். அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் IS தீவிரவாதிகளிடமிருந்து ஹர்ஜித் மாசி என்ற இளைஞர் தப்பித்து இந்தியா வந்து சேர்ந்தார். IS தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டவர்களில் 39 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஹர்ஜித் செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். நாங்கள் 40 இந்தியர்கள் 50 பங்களாதேஷியர்கள் இருந்தோம். எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். எங்களிடம் ஆபத்து ஏதும் இல்லை என்றும் மறுநாள் விடுதலை செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர். சிறிது நேரம் கழித்து அவர்கள் எங்களை நோக்கி சுட்டனர். ஈராக்கில் இந்திய தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக வெளியான இந்த தகவல் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களது குடும்பங்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளன. தங்களது உறவினர்களின் நிலை தெரியாது தவித்து வருவதாகவும் இது குறித்து மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் கடத்தப்பட்டவர்கள் உயிருடன் இருப்பதாகவும் ஹர்ஜித்தின் கூற்று தவறு என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.